ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாள்பட்ட உப்பு படிஞ்ச கரையை வெறும் 20 நிமிஷத்தில், அதுவும் வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான சொல்யூஷனை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பவுலில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. தூள் உப்பும் எடுத்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாஷிங் பவுடர் எடுத்துக்கோங்க. நான் சர்ஃபெக்ஸில் எடுத்துக்கிறேன், நீங்கள் வேறு எதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு லெமன் எடுத்துக்கோங்க. அதை பாதியாக கட் பண்ணி அதோட ஜூஸை மட்டும் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் ஒரு ஸ்பூன் வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கல்லுப்பு கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தூளுப்பாக இருந்தால் ஈஸியாக கரைஞ்சிரும், ஆனால் கல்லுப்பு தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பே யூஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக 1 மூடி அளவுக்கு லிக்விட் டிடர்ஜென்ட் எடுத்திருக்கேன். இது சொல்யூஷனுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். நீங்கள் இதை வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம அப்ளை பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப வருஷமாக இந்த கதவு க்ளீன் பண்ணாமல் இருக்குது. நம்ம அப்பப்போ குளிக்கிற அந்த சோப்பு நுரை, அப்புறம் அந்த தண்ணியோட எஃபெக்டெல்லாம் இந்த அளவுக்கு உப்பு படிஞ்ச கரையாக மாறிடுச்சு. பாத்ரூமை என்ன தான் நம்ம க்ளீனாக வச்சுருந்தாலும் இந்த மாதிரி கதவில் இருக்க கரையை நம்ம கவனிக்கிறதே இல்லை. ஸோ நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு கரை படிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. இது 1 தடவை 2 தடவை வாஷ் பண்ணாதான் முழுமையாக போகும். சரி வாங்க, இப்போ நம்ம வாஷ் பண்ணி பார்க்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு க்ளவ் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணும்போது க்ளவ் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும். ஒரு பாத்திரம் விளக்குற கம்பி நார் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சொல்யூஷனில் அதை தொட்டு கதவுல லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டுடலாம். தண்ணியெல்லாம் எதுவும் தேய்க்காமல் நான் அப்படியே தான் அப்ளை பண்ணுறேன். அந்த சொல்யூஷன் டேரெக்டாக அந்த கதவுல படணும், அதனால தான் நான் செய்கிறேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா பெயிண்ட் அடிச்சிடுறாங்க, இல்லைன்னா கதவே மாற்றிடுறாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. கொஞ்சம் நேரம் ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ஒதுக்குனாலே போதும். இதில் இருக்கிற கரை ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். தேய்க்கும் போதே எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் 2-3 தடவை தேய்க்கணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு ஒரே தடவை தேய்க்கும் போதே நல்லாவே அழுக்கு போகிற டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ மேல் பாதி நான் க்ளீன் பண்ணிட்டேன், கீழே க்ளீன் பண்ணலை. இப்போ உங்களுக்கு தண்ணி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் இந்த அளவுக்கு தெரியுதுங்க. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்கும்போதே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஒரு தடவை தான் நான் மேல் பகுதியை சொல்லி வச்சு தேய்ச்சேன். இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் சொல்யூஷன் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கலாம். கதவு ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி வச்சு நம்ம கழுவிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த உப்பு கரை சுத்தமாக போயிடுச்சுன்னு. கதவே புதுசு மாதிரி இருக்குது. ஒரே ஒரு தடவை தான் நான் தேய்ச்சேன். இன்னும் ரொம்ப கரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2-3 தடவை வாஷ் பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக போயிடும். கதவு ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட உப்பு கரை இல்லை. இது காய்ஞ்சதுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துடலாம். தண்ணி சுத்தமாக காஞ்சி கதவு ட்ரையாக இருக்குது. இப்போது அங்கங்கே கொஞ்சம் உப்பு பூத்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனலாக ஒரு சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ணிடலாம். வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்துக்கோங்க. நம்ம எண்ணெயும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த சொல்யூஷனில் நல்லா ஒரு டிப் பண்ணி நம்ம கழுவுன இடத்துல அந்த கதவுல நல்லா அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த உப்பு பூத்த மாதிரி தெரியாது. ஃபைனலாக கதவு நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும். இந்த தண்ணியும் எண்ணெயும் கதவு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கடைசியாக ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம வாஷ் பண்ண கதவுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு புதுசு மாதிரி பளபளன்னு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருந்துச்சு. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.